வாங்க பிள்ளைங்களா, இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பழனி மலையில 2026ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க, வர பக்தர்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் டிராவலர் தான் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் மறக்காம நம்ம பட்ஜெட் டிராவலர் தான் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம ஓன் டிராவல்ஸ்ல தான் வந்திருந்தோம், நம்ம கார்லயே வந்திருந்தோம். நம்ம சென்னையில இருந்து ஜஸ்ட் 2000 ருபீஸ்ல நம்ம இங்க வந்துட்டோம். பெட்ரோல் போட்டுட்டு பழனி மலை ஏறிட்டோம். ஸோ பழனி மலையில ஏறின உடனே நம்மளுக்கு கார் பார்க்கிங் இப்போ 2026ல ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வர பக்த கோடிகள் எல்லாருக்குமே இங்க கவர்மெண்ட் தண்டபாணி நிலையம் அப்படின்ற ஒரு நிலையத்தையும் நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க அந்த தண்டபாணி நிலையத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க கிட்டத்தட்ட 700+ ரூம்ஸ் இருக்கு அப்படின்றதுனால வரவங்க எல்லாம் ஈஸியா ஃபர்ஸ்ட் இங்க வந்து செக் பண்ணிக்கிறாங்க. இங்க செக் பண்ணிட்டு இடம் இல்லை அப்படின்னா தான் வெளியில போறாங்க. இங்க ஏசி நான் ஏசி ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்கனாலும் ஒரு 5-10 நிமிஷம் அங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ரூம் வெக்கேட் பண்ண உடனே நம்மளுக்கு ரூமை அலர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு ரூம் ஸ்டே. அண்ட் பழனி அடி வாரத்திலே இருந்தனால நம்ம இங்க இருந்து நைட்டு நம்ம பழனி முருகரை பார்க்குற அந்த மலையை பார்க்குற அழகு தான் அப்படின்னு சொல்லியே தான் ஆகணும். அண்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தண்டபாணி நிலையத்தை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நம்ம இப்போ கோவிலோட வாசலுக்கு வந்துட்டோம். வே டு ஹில் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம 2026ல பழனி மலையை போய் பார்க்கறதுக்கு புதுசா போட்டிருக்க ரோட் பாத்வே இதுதான். இப்படிதான் நம்ம மலை மேலே ஏறணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு சைட்ல ஏறுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வீடியோல வருது, நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான் நீங்க வந்து மலை ஏறுறது ஒரு இது. அண்ட் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மயில் தான் இருக்கும். இதுதான் நம்ம முருகரோட வாகனம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஏறி அந்த மலை மேலே போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். அண்ட் முடி காணிக்க செலுத்துறது எல்லாமே கட்டணமே இல்லை, ஃப்ரீ. அங்கங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். நம்மள மாதிரி வர பக்த கோடிகளுக்கு இலவசமா இங்க இருந்து முடிய வெட்டிட்டு அதை அர்ப்பணிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மலை மேலே ஏறினோடனே ஃபர்ஸ்ட் இடமே அதுதான், டான் ஷோ ஷெட். டிக்கெட் ஃப்ரீ, நம்மளுக்கு 10 பைசா வாங்க மாட்டாங்க. உள்ள போனீங்கன்னா மொட்டையை அடிச்சு விட்டுருவாங்க, குழந்தையா இருந்தாலும் சரி, ஏஜ்டு பீப்புளா இருந்தாலும் சரி. ஸோ அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம போன டைம் வெயில் அப்படின்றதுனால ரொம்ப வெயிலில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் நீங்கள் பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபுட் வியர் பிளேஸ், அதாவது செருப்பு வைக்கிறதுக்கு இடம். அதுக்கு ஒரு டோக்கனை வாங்கிக்கிறாங்க. நம்ம செருப்பை கொடுத்தோம் அப்படின்னா அந்த செருப்பை வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க. அங்கே டோக்கனும் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. இதுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நவுந்து வந்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் டெபாசிட் சென்டர். நீங்கள் உங்களோட ஃபோனை கொடுத்துட்டு அங்கே ஒரு 5 ரூபாய்க்கு டோக்கனை போட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பழனி முருகரை பார்த்துட்டு இறங்கி வரும்போது திரும்பி நீங்கள் டோக்கனை கொடுத்து வாங்கிக்கலாம். இதுவும் ஒரு 5 ரூபாய். இந்த மாதிரி நிறைய வசதிகள் இப்போ நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம பழனிக்கு வந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதும் தங்கறதுக்கும் இடம் வந்து நம்ம கவர்மெண்ட்டே இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்றது இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக எடுத்தது. இந்த ரோட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான். இப்போ வயசானவங்க வராங்க அப்படின்னா எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார், இதுவும் ஃப்ரீ தான். நம்ம எப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 கார் இந்த மாதிரி சுற்றினே தான் இருக்கு பழனி மலையில. இதெல்லாம் இப்போதான் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க போறீங்க அப்படின்னா நம்மளோட ஹில், அந்த கேட் வே டு ஹில்னு நம்ம ஒரு போர்டு பார்த்தோம்ல, அது வரையும் வரும். அங்க நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்க ரோப் கார்ல போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க வந்து ரோப் ட்ரெயின்லயும் போகலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. நடந்தும் போகலாம். சில பேர் படிக்கட்டு ஏறி போவாங்க வேண்டுதலை வச்சுட்டு. இப்போ வயசானவங்க நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அவங்க ரோப் கார்லயோ இல்லை இது பறக்கும் ட்ரெயின்லயோ அதில் போய்க்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளார்க் ரூம். அதாவது கிளார்க் ரூம் அப்படின்னா என்னென்னா, நம்ம எடுத்துகிட்டு வர பொருள்லாம் இருக்குல்ல, இந்த பேகு
சில பேர்லாம் வந்து அங்கேயே தங்கி தான் இது பண்ணாங்க. ஸோ அந்த பேக்லாம் வைக்கிறதுக்கான கிளாக் ரூம் இதுக்கும் வந்து ஒரு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா ஒரு பிளேஸ்க்கும் 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அந்த 5 ரூபா சார்ஜை வந்து நம்ம பார்க்கறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா நம்ம பொருள் வந்து சேஃபாக அவங்களே வச்சுக்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு பொது இது. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனு, நம்ம பழனியோட போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. பக்கத்துலேயே நீங்கள் வந்து யூஆர் ஹியர் அப்படின்னு ஒரு மேப்பும் இருக்கும். அந்த மேப்பை பார்த்து நீங்கள் எங்கே போகணும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக எல்லாமே நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஓடுறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இது எல்லாமே வந்து அவங்க வேண்டுதல் வேண்டி சாமியை பார்த்துட்டு, ரொம்ப கஷ்டங்க அதை பண்ணுறது. அதனால் சாமியை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே திரும்பி அவங்களோட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலில் ஒன்றும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம பழனி மலையில் இப்போது ரீசெண்டாக இவ்வளோ புது விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழனியில் போய் அங்கே போய் என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு தேடவே நீங்கள் தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான ஒரு ஆக்சசபிள் ஆக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஹெட் ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர். நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் போய் கேட்டிங்க அப்படின்னா பழனியை பற்றி ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டே அவங்க எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து நைட் லைஃப் ஆஃப் பழனி. ஃபுல்லாக சுற்றி கடைங்க தாங்க. அந்த இடத்துல நடந்து போகும்போதே அவ்வளவு அழகாக அவ்வளவு அமைதியாக இருக்குது. நம்ம இது வாங்கலாமா அது வாங்கலாமா, ஒரு திருவிழாவுக்கு வந்த ஒரு தோரணை தான். ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பழனிக்கு இந்த வருஷம் போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்க்காத புது அப்டேட்ஸ், புது விஷயங்கள்லாம் நம்ம பழனி கோவிலில் இப்போ பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு போயிட்டு வந்ததுக்கு. 2026 ஸ்டார்டிங்கில் போயிட்டு வந்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் பழனி என்ட்ரன்ஸு, ஃபர்ஸ்ட் இருந்த என்ட்ரன்ஸு. ஓவராலாக இந்த பழனிக்கு வந்துட்டு போகிற பட்ஜெட் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் தான் ஆச்சு. கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு ஒரு விசிட்டை போடணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறதுக்காக நம்ம வீடியோவை ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம பட்ஜெட் ட்ராவலர் தான் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கமெண்டை போட்டு விடுங்க பிள்ளைங்களா. தேங்க்யூ.